ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து எப்படி ஈஸியாக ஸ்டிச் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் பார்ட்டை 2 சிசர் கட் நேர் வந்து ஒன்றா மடிச்சுட்டு ஒரு 3 இன்ச் உயரத்துக்கு வந்து மெயின் டாட் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கொக்கி சைடு வந்து அந்த பீஸை வந்து ஈவனாக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச் வித்து இருக்க மாதிரி வந்து டாட்டு பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஆம்ஹோல் சைடு வர்ற டாட்டுமே வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச் வித்தில் வந்து நம்ம டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சைடோட ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் டாட்டோட உயரம் வந்து 3 இன்ச்சும் டாட்டோட வித்து வந்து நான் 1.5 இன்ச்சும் கொடுத்துருந்தேன். இந்த ப்ளவுஸோட கட்டிங் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ 2 சைடுமே ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எதுவும் அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு. சப்போஸ் வந்து அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து சரி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்டிச் பண்ணுற இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது பட்டி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து மாறாது. இப்போ பட்டியோட ஃபோல்டிங்காக 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 பட்டியுமே நம்ம வந்து மார்க் பண்ணி லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பட்டியில் நான் ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஒரு மாதிரி ஷார்ப்பாக வரும், அந்த சைடு வந்து ஃப்ரண்ட்டு பக்கம் வரும். இப்போ ஒரு சைடு பட்டி வந்து நான் பேக்கில் ஆரம்பித்து ஃப்ரண்ட்டில் முடிச்சிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடு பட்டியுமே ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து நம்ம பேக்கில் வந்து முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது வந்து அந்த பட்டி வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வந்து மாறாது. இப்போ பட்டிக்காக வந்து 3 பீஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதில் மேலே இருக்க பீஸை மட்டும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு படிமான தையல் போட்டிருக்கேன். இப்போ அந்த பீஸ் வந்து உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு மெயின் கிளாத்தில் ஒரு 1/4 இன்ச்சில் வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது வந்து எந்த சைடு வந்து முடிச்சிருக்கோமோ அதே சைடு தான் இன்னொரு பட்டி ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ நான் உள் சைடு வந்து இந்த மாதிரி பட்டியை சுற்றி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஆப்ஷனல் தான். அந்த கிளாத் வந்து மூவ் ஆகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க பீஸெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு அந்த மேலே இருக்க சைஸ் தான் வந்து கரெக்டான அளவு. உள்ளே இருக்கிறது வந்து நம்ம பட்டிக்காக எக்ஸ்ட்ரா வேறொரு கலர் வந்து கொடுத்தது. இந்த மாதிரி மேலே இருக்க கலரோட சைஸுக்கு வந்து நம்ம ரெண்டுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பீஸை. இப்போ ஸ்டிச் பண்ண இந்த பீஸை வந்து ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் வச்சு ஜாயின் பண்ண முன்னாடி 2 பட்டியும் ஒன்றா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த 1/2 இன்ச்சில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி விட்ட 1/2 இன்ச்சும் ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த 1/2 இன்ச்லையும் நம்ம அப்படியே தையல் போட்டோம்னா நமக்கு வந்து அந்த பட்டி வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அதாவது கொக்கி ஸ்டிச் பண்ணுற பக்கம் வந்து நமக்கு வந்து வளைவாக இல்லாமல் கரெக்டாக அந்த ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த பீஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே இன்னொரு தையல் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பிசுறு பகுதி வந்து பட்டி பக்கம் போகிற மாதிரி எடுத்து விட்டுட்டு இது மேலே வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மெயின் டாட்டில் வந்து கொஞ்சம் பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்கோம். அந்த பீஸை வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொரு சைடு பீஸோட பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டியில் இந்த மாதிரி வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரண்ட் பக்கம் வந்து அப் அண்ட் டவுன் வராமல் கரெக்டாக நீட்டாக இருக்கும். அதாவது வளைஞ்சு வராமல் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ 2 சைடுமே ஃப்ரண்ட் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இந்த டைம்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப் அண்ட் டவுன் இருக்கா என்னென்னு. அடுத்து கொக்கி பீஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். 3 இன்ச் அகலமும் ஒரு 12 இன்ச் வந்து நீளமும் இருக்க மாதிரி வந்து நான் பீஸ் வந்து கட் பண்ணியிருந்தேன். அந்த பீஸை 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் வித்தில் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி விட்டுட்டு உள் சைடு வந்து அந்த கிளாத்தை திருப்பி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு, அதாவது அந்த தையலை மறைக்கிற மாதிரி இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. பட்டிக்கு இந்த மாதிரி வந்து ஒரு 3-3.5 இன்ச் வித்து கொடுத்து நீங்கள் தைக்கும்போது வந்து அந்த பட்டி வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் கொக்கி பட்டி. இப்போ இதே மாதிரி ஐவுக்கு சைடு வந்து நம்ம பேக் சைடு ஸ்டிச் பண்ணி ஃப்ரண்ட் சைடு வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அதே 3 இன்ச் அகலத்துக்கு வந்து நான் கிளாத்து கட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த பீஸை திருப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த தையல் போட்டதுக்கப்புறம் அந்த பீஸை ஃப்ரண்ட்டு பக்கம் திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதோட எட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த தையல் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு 1/4 இன்ச் வித்தில் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2 பீஸையும் வச்சு செக் பண்ணி பாருங்கள் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு.
எந்த பீஸாவது வந்து அப் அண்ட் டவுன் இருந்தால் அதை கட் பண்ணி விடாமல் லைட்டாக வந்து நீங்கள் பட்டி சைடோ இல்லை வந்து அந்த கொக்கி பக்கம் வர்ற டாட்லேயோ லைட்டாக வந்து பிடிச்சி எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பேக் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்காக நான் ஒரு 1.5 இன்ச் வந்து விட்டுருந்தேன். அந்த 1.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த 1.5 இன்ச் நேர் வந்து இருக்க மாதிரி மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து நான் தையல் போட்டு எடுத்திருக்கேன். அதோட எட்ஜில் பிகினர்ஸாக இருக்கவங்க 1.5 இன்ச் இருக்க மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த தையல் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து டாட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ஷோல்டர் நேர் வந்து அந்த பீஸை 2ஆக மடிச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு வித்து 3.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் டாட்டு பிடிச்சி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 2 சைடு வர்ற டாட்டுமே 1/2 இன்ச்சு வித்து 3.5 இன்ச்சு ஹைட்டில் வந்து நான் ஷோல்டருக்கு நேர் வந்து இந்த மாதிரி 2ஆக மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் பார்ட்டோட நல்ல பக்கம் மேலே வந்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ராங் சைடு வச்சுட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச்சு விட்டுருந்தேன். அந்த 1/2 இன்ச்சில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஷோல்டரில் போடுற தையல் வந்து 2 தையல் இருக்க மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடோட ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்னொரு சைடோட ஷோல்டரும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருக்கவங்க 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த மார்க் நேர் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நம்மளோட சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் வந்து ரொம்ப ஈஸியான முறையில் எப்படி கட் பண்ணுறதுங்கிற வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். 1.25 இன்ச்சு வித்து இருக்க மாதிரி கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிராஸ் பீஸ் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் பீஸோட ஒரு சைடு வந்து இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மெத்தட்லையும் நெக்கு வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அந்த பீஸை வந்து 2ஆக மடிச்சுட்டு நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ணி அந்த மாதிரியும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணலாம். அந்த மெத்தடை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். இந்த மாதிரி நமக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்த இந்த பீஸை வந்து நெக்கோட நல்ல பக்கம் மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து மடிச்சுட்டு நம்ம வந்து பிசுறு பகுதி விட்டுருந்தோம். அந்த பிசுறு பகுதியும் நெக்கோட கழுத்து பகுதியும் ஒன்றா இருக்க மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி 1/4 இன்ச்சில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். அந்த நெக்கோட வளைவு கிட்ட கரெக்டாக வந்து நீங்கள் திருப்பி விட்டுட்டு ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்கு என்ன ஷேப்பில் வந்து வளைஞ்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸை வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் தைங்க. ப்ளவுஸும் கிராஸு, அந்த பீஸும் வந்து கிராஸு, நெக் பீஸும் கிராஸு. அதனால் நீங்கள் ரொம்ப இழுத்துடக்கூடாது. இழுத்து தையல் போட்டிங்க அப்படின்னா வந்து நெக்கு வந்து ரொம்ப அகண்டுக்கிட்டு போயிடும். இப்போ முடிக்கும் போது ஒரு எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்கோட எண்டு வரைக்கும் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி சிசர் கட் வந்து கொடுத்து எடுத்துக்கோங்க. கரெக்டாக நெக்கோட வளைவு கிட்டேலாம் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து சிசர் கட்டு கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி சிசர் கட்டு கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே உள் சைடு போகிற மாதிரி திருப்பி விட்டுட்டு நெக்கோட எட்ஜில் வந்து நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக நெக்கோட வளைவுக்கு தகுந்த மாதிரி அந்த பீஸை வந்து உள் சைடு திருப்பி விட்டுட்டு அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கிராஸ் பீஸ் வந்து கொஞ்சம் கூட வெளியில் தெரியக்கூடாது. இந்த மாதிரி ஃபுல்லாகவே உள் சைடு போகிற மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது எப்போதுமே பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பீஸை எடுத்து விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து பிகினர்ஸும் கூட ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும். இந்த மாதிரி பொறுமையாக வந்து தையல் போட்டு எடுக்கும்போது மட்டும்தான் வந்து அந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டுகிட்டே வரும்போது ஷோல்டர் தையல் வந்து ஷோல்டர்கிட்ட நம்ம ஜாயின் பண்ணது வந்து பேக் சைடு இருக்க மாதிரி வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ரைட் சைடு கையை வந்து உள் சைடு அந்த கிராஸ் பீஸை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு லெஃப்ட் சைடு கையை வந்து இந்த மாதிரி வந்து அந்த பீஸை ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டு நீங்கள் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அந்த எண்டு வரைக்குமே தையல் போட்டதுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சில் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹெம்மிங் பண்ணி கூட எடுத்துக்கலாம். நான் ஹெம்மிங் பண்ணிக்கல, பக்கத்துலேயே வந்து ஒரு 1/4 இன்ச்சு வித்தில் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த தையல் வந்து கரெக்டாக 1/4 இன்ச்சில் போட்டாலும் 1/2 இன்ச்சில் போட்டாலும் ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே அளவுக்கு வந்து நீங்கள் முடிக்கும்போது வந்து ஒரே ஈவனாக இருக்கணும். இந்த தையல் போட்டு முடிக்கும்போது வந்து பேக் ஸ்டிச் போட்டு முடித்து எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.